ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே, அதனால் குட்டி மினி விலாகு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இப்போ இது என்ன கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தனி கறி தான், 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பார்த்திங்கன்னா 500 ரூபா. அதுக்கப்புறம் எலும்பு 2-3 போட சொன்னேன். 2-3 போட்டாங்க. அதாவது எதுக்கு எலும்பு அப்படின்னா சூப்பு வைக்கிறதுக்காக 2-3 நல்லி எலும்பு போடுங்கண்ணே அப்படின்னு அவங்களும் போட்டாங்க. வாங்க இப்போ மஞ்சப்பொடி உப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கறி ரொம்ப கழுவு தேவையில்லை. அதாவது ஆட்டுக்கறியை நல்லா கழுவுனோம் அப்படின்னா சத்து போயிடும். அதனால் ஒரு 2-3 அவ்வளோதான், 2-3 அலசு அலசினா போதும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா அலசி அந்த வடிகட்டி இருக்கு பாருங்க, அதில் வச்சு அலசினோம் அப்படின்னா தான், அலசி அதில் எடுத்து வைங்க, தண்ணி நல்லா வடிஞ்சிரும், சுத்தமாக இருக்கும். அந்த கறி இருக்கிற தண்ணியே இருக்காது. அதனால் எப்பயுமே அந்த வடிகட்டி இருக்குல்ல, அதில் தான் நான் கறியை கழுவி வச்சுருவேன். ஒத்தப்பட்டு தண்ணி இருக்காது பார்த்துக்கோங்க, அப்படி க்ளீனாக இருக்கும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்கா, இந்த அளவுக்கு வரும். 3வது தண்ணியிலேயே இந்த அளவுக்கு வந்துடும். அதனால் நம்ம 3 தண்ணி வச்சா போதும். அதே இது சிக்கன் மீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கழுவணும். சிக்கனை கூட பரவாயில்ல, மீன் ரொம்ப நேரம் கழுவணும். அப்போ தான் அது க்ளீனாக இருக்கும், நமக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் மட்டன் ஒன்று மட்டும் நம்ம 2-3 தண்ணி வச்சா போதும். 3 தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பு செய்ய ரெடி ஆகிட்டேன். இது என்ன வெங்காயம்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்தான். சின்ன வெங்காயம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குளிர்ச்சி கூட. விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பெரிய வெங்காயம் வாங்கி தாளிப்புக்கு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிடுவேன். சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஊற்றுவேன். அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா நல்ல சத்து. பிள்ளைங்க பிறக்கி எடுத்து வைக்க மாட்டாங்க, சாப்பிடும்போது அது தனியாக ஒதுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பிள்ளைங்க இது ஒதுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவேன், சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் அரைச்சி தான் ஊற்றுவேன். பெரிய வெங்காயம் மட்டும் தாளிப்புக்கு மட்டும்தான் பெரிய வெங்காயம் வச்சுக்கிடுவேன். அடுத்து சூப்புக்கு வெங்காயம் உரிச்சிட்டு தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. ஒரு தக்காளி அப்படியே பட்டை கிராம்பை போட்டு மஞ்சள் சீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, உப்பை போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பு ரெடி ஆயிரும். சூப்பை நம்ம எடுத்துடணும். எத்தனை விசில் வைக்கணும் மட்டனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி எவ்வளோ வச்சேன்னா 5 விசில் வச்சேன். 5 விசில் வச்சேன். நல்லா இலை ஆடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2-3 போதும். எனக்கு பயம், இது எலும்பு வேறு இருக்கா, நல்ல பெரிய எலும்பாக கொடுத்தாங்களா கடையில். அதனால் என்ன பண்ணேன், 5 விசில் வச்சு விட்டேன். 5 விசில் வச்சதுனால என்ன ஆச்சுன்னா, கறி மாவும் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு குழம்பு. இப்போ நான் எதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா சூப்புக்கு தான். சூப்புக்கு எல்லாத்தையும் தக்காளி வெங்காயம் அம்பட்டியை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா அரை உப்பு தான் போடணும், ஏன்னா நம்ம அளவாக போட்டுறக்கூடாது, அடுத்து குழம்பு வைக்கல சிக்கலாயிரும். அதனால் அளவான உப்பு போட்டு அப்படியே சூப்பை வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதான். சூப் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம். மட்டனில் சூப் எடுத்து குடிச்சு பாருங்களேன், கொஞ்சம் உடம்பு வலியெல்லாம் குறையும். எங்கேயாவது நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வந்தோம் அப்படின்னா நல்ல எலும்பு சூப்பு வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1. 2வது வயிற்று புண்ணு ஆற்றும். வயிற்றில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னாலும், வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, இதெல்லாம் சூப்பு வச்சு குடித்தோம் அப்படின்னா எலும்புக்கு நல்ல வலு கொடுக்கும், வயிற்று புண்ணு ஆற்றும். சூப்பில் நிறைய சத்து இருக்குது. அதில் நம்ம என்ன போடுறோம், வெறும் மிளகு சீரகம்தான். மிளகு சீரகம், ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு, அதை போட்டு நம்ம எடுத்து வச்சிடறோம். இந்த எல்லாமே கூட்டி வச்சுட்டேன்.
அதை வந்து ஒரு 2 விசில், இது 5 விசில் வச்சேன் நேற்று. 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா சூப் எப்படி பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கா? சூப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், முட்டை ஒரு 5 முட்டை வாங்கினேன். மட்டன் குழம்ப வச்சுட்டு 5 முட்டையை வந்து அவிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 முட்டை. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். முட்டை வந்து அவங்க கோழியிலேருந்து அப்படியே எடுத்து அப்படியே கொண்டு வந்துடுவாங்க கடைக்கு. நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு தான் வேக போடணும். நான் என்ன பண்ணுவேன், நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு 5 உப்புக்கல்லை போட்டு வடை சட்டியில் வெண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை. 5 முட்டையை போட்டேன். கொஞ்சம் தண்ணி, அது முங்குற அளவு தண்ணி வச்சு உப்புக்கல்லை போட்டுறது. மெயினாக வந்து முட்டை உடையாமல் இருக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா, மெதுவாக வைக்கணும். அடுப்பை வந்து ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அப்படின்னா முட்டை வந்து உடஞ்சிரும். உடையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வைங்க. நல்லா முட்டை அழகாக வரும், உடையவே உடையாது. டிப்ஸு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், மட்டன் குழம்பு செய்ய ரெடி ஆகிட்டேன். சூப் எடுத்தாச்சு, குக்கர் ஆறிடுச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அடுத்து மட்டன் குழம்பு பட்டை கிராம்பு போட்டு தாளித்து, சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து, அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் அதோடு போட்டு நல்லா பிரட்டி, எண்ணெயில் தான் எல்லாமே. குழம்பு மிளகா பொடியும் போட்டேன், அதே மாதிரி தனி மிளகா பொடியும் போட்டேன். நான்வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு லைட்டாக சுள்ளுன்னு இருக்கணும். அதாவது ரொம்ப லைட்டாக, ரொம்ப காரம் வச்சிடக்கூடாது. இது வந்து வெயில் காலம், அதனால் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப மழுமழுன்னு இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதுக்காக என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து காரம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா தான் மட்டன் குழம்புலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப காரம் வச்சாலும் பிரச்சனை தான். அதனால் ஓரளவு ஒரு என்ன எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காரம் கூட இருந்தால் பரவாயில்ல. அடுத்து சாதம் ஒரு பக்கம் வெந்துருச்சு, அது ரெடி ஆயிடுச்சு. சாதம் ரெடி, மட்டன் குழம்பு ரெடி, முட்டை அவிச்ச முட்டை ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட போகிறேன் அக்கா, நீங்களும் சாப்பிடலாம் சேர்ந்து வாங்க. ஒயிட் ரைஸ் சுட சுட இருக்குது. அதில் அப்படியே மட்டன் குழம்ப ஊற்றி அவிச்ச முட்டையை எடுத்து வச்சு, ஆஹா, ஒரு பிடி பிடிச்சோன்னு வைங்களேன், சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டேன் அக்கா, செம்ம டேஸ்ட்டு. குழம்பு அவிச்ச முட்டைக்கு அதுக்கும் அவ்வளோ அருமையான சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை சூப்பராக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.